ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டே ஹெல்தி வித் ரம்யா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான முள்ளங்கி சாம்பார் தான் பார்க்க போகிறோம். இந்த முள்ளங்கியை நீங்கள் சேலடாகவும் போட்டு சாப்பிடலாம். இந்த மாதிரி சாம்பாரில் போட்டு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க எல்லோரும் முள்ளங்கியை. அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. இதில் எக்கச்சக்கமான நல்ல குணங்கள் இருக்குது. நீங்கள் குடல் வாய் புண்ணு இருக்கிறவங்க, அப்புறம் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. வாங்க எப்படி பண்ணுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு துவரம்பருப்பு 1 டம்ளர் நான் மஞ்சள், பெருங்காயம், நல்லெண்ணெய் போட்டு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி குக்கரில் ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மையாக வெந்திருக்கணும். புளி இந்த சைஸ் இருந்தால் போதும். இதை தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஊற வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஊறினா ஊறிடும். இந்த மாதிரி முள்ளங்கி வெள்ளையாக இந்த மாதிரி இருக்கணும். தோல் சீவிடுங்க. இதில் கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம தனியாக கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். இதுக்கு தக்காளி 3 தக்காளி எடுத்துக்கலாம். பூண்டு கொஞ்சம் இடித்து வச்சுருக்கேன் கடைசியாக போடுறதுக்காக. நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. சின்ன வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் பல்லாரி, 4 மிளகாய். இப்போ நான் வைக்கிற சாம்பார் ஒரு 8 மெம்பர்ஸ் சாப்பிட்லாம். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பருப்பு இந்த காயெல்லாம் குறைச்சிக்கோங்க. இப்போ முள்ளங்கி நல்லா வெந்துருச்சு. அதை தண்ணியை வடிகட்டிட்டு வச்சிடலாம். இப்போ நான் வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி போட்டிருக்கேன், சாம்பார் பொடி. நீங்கள் கடையில் அரைச்சதும் போட்டுக்கலாம், வீட்டில் அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அது போட்டுக்கலாம். வத்தல் பொடி ஒரு 1/2 ஸ்பூன். இதை ஒரு 10 மினிட்ஸ் வதக்கிடலாம். ஏன்னா அந்த மசால் பொடி வாடை போகணும் இல்லையா, அதனால். இதை வதக்குறப்போ இந்த கருவேப்பிலை போட்டோன்னா அதோட ஸ்மெல் நல்லாயிருக்கும், அதனால இப்போ போடுறேன். இது கொஞ்சம் வதங்கினதும் நம்ம இதுலேயே தக்காளியை கட் பண்ணி போட்டுடலாம். நான் 3 தக்காளி போட்டிருக்கேன். முள்ளங்கி அவ்வளோவா புளிப்பு இழுக்காது, அதனால் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. 2 தக்காளி போட்டுக்கலாம். ரொம்ப தக்காளி புளிப்பாக இருந்தால் 2 தக்காளி போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கினதும் இந்த மாதிரி எண்ணெய் கொஞ்சம் மேலே வரணும். அந்த மாதிரி வந்ததும் நம்ம வேக வச்சுருக்க முள்ளங்கியை அதில் போட்டுடலாம். இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம முள்ளங்கி ஆட் பண்ணிவிட்டு இதை கொஞ்ச நேரம் வதக்கணும். நீங்கள் சாதாரணமாக முள்ளங்கி சாப்பிட்டீங்கன்னா அந்த விறுவிறுன்னு இருக்கும் ஒரு மாதிரி. அது இந்த சாம்பாரில் போடுறப்போ அந்த விறுவிறுப்பு தன்மை இருக்காது. இப்போ நம்ம வேக வச்சுருக்க பருப்பை போட்டுடலாம். தண்ணி ஃபஸ்ட்டே ஊற்றிடக்கூடாது, அடுத்து நம்ம புளி தண்ணி வேற ஊற்றணும். அதனால் தண்ணி கம்மியாக ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு பருப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் கடைசியாக புளி ஊற்றணும். இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். இப்போது புளி கரைச்சி ஊற்றிடலாம். ரொம்பவே ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க. செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இதை ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விட்டுடலாம். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம தாளித்து ஊற்றிடலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு கொஞ்சம், உளுந்தம்பருப்பு, வெந்தயம். இது கொஞ்சம் பொரிஞ்சதும் வத்தலும் கருவேப்பிலையும் போட்டுடலாம். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக சீரகமும் போட்டுக்கலாம். இப்போ கமன்னு தாளிப்பு ஊற்றியாச்சு. அடுத்ததாக நம்ம நச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இதையும் போட்டுடலாம். பூண்டு இதை தோலோடையே போடலாம், ரொம்பவே வாசமாக நல்லாயிருக்கும். கடைசியாக கொத்தமல்லி தழையை இந்த மாதிரி கையில் பிச்சு போடுங்க, நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்ம சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். முள்ளங்கியோட பெனிஃபிட்ஸும் ஃபுல்லாக கிடைக்கும். அடுத்ததாக ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே ஹெல்தி வித் ரம்யா.